நேற்று இபிஎஸ் மாட்டேன்னு சொன்னீங்க. திருப்பி அலையன்ஸ் வர்றதுக்கு ரீகன்சிடர் பண்ணணும்னு எதுவும் உங்க சார்பில் எதுவும் கோரிக்கை வச்சீங்க சார்? யூடியூப் ப்ரூட்டஸ் அதான் சொல்லிட்டேன் நான் வந்து சார் நான் சொன்னேன். நான் வந்து இரண்டாவது முறை சந்திக்கிறது தான் பத்திரிகைக்கு தெரியுது. முதல் முறையே நான் 5 நாள் முன்னாடி இல்லையே. நான் வந்து அவர் ரொம்ப சீனியர் ரிப்போர்ட்டர். அவர் சீனியர் ரிப்போர்ட்டர், அதனால் அவர் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பதில் சொல்லணும். நான் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமாக செல்லும்போது தான் நான் பத்திரிகை நண்பரிடம் சொல்ல வேண்டும், புகைப்பட கலைஞர்களிடம் சொல்ல வேண்டும், என்னுடைய இயக்கத்தினுடைய தலைவர்களுக்கு நான் சொல்ல வேண்டும். நான் போனது என்னுடைய ஆஃபீஸுக்கே தெரியாது. நான் என்னுடைய ஓட்டுநருக்கு மட்டும்தான் தெரியும். அப்புறம் எப்படி நான் 3வது நபர் சொல்கிறது? இது ஒன்று எனக்கு இது போட்ட சந்திப்பு புதிதல்ல. புதிதல்ல. இல்லை, அதான் சொன்னேன். நேச்சுரலி இருக்க தானே செய்யும். தேர்தல் சமயத்தில் இல்லை நான் சும்மா நலன் விசாரிச்சுட்டு வந்துட்டேன், தேர்தலை பற்றி பேசலைன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? நான் தான் சொல்கிறேன்ம்மா, நான் வந்து என்னுடைய கட்சியினுடைய பொதுக்குழு முடிவுக்கு பிறகு தான் தேர்தல் சம்பந்தமாக யாரை சந்தித்தாலும் உறுதியாக பேச முடியும். அதுவரையில் என்னுடைய சந்திப்பு நாட்டு நலன், எதிரியை வீழ்த்துவது, அப்போ புரிஞ்சுக்க வேண்டியதான். நீங்கள் அதுக்கெல்லாம் பலமாக இருக்கணும் இல்லையா? அது மாதிரி தானே எல்லாரும் நினைப்பாங்க. அது மாதிரி தான் நானும் நினைப்பேன். அதிமுகவிடம் சென்று பேசிய நிலையில் அதிமுக பாஜக இடையேயான கூட்டணிக்கு தமாக பாலம் அமைக்கிறதா என்கின்ற கேள்வி எழுந்திருக்கக்கூடிய சூழலில் செய்தியாளர்கள் மத்தியில் திரு ஜி.கே. வாசன் அவர்கள் பேசியதை பார்த்தோம். இது எந்த மாதிரியான பார்வையை தர இருக்கிறது? விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் முனுசாமி இணைந்திருக்கிறார். முனுசாமி, இப்போ தமாக தலைவர் சொல்வதை பார்க்கும் பொழுது ஒரு அரசியல் மட்டும்தான் பேசணும் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் அப்படின்னு சொல்றாரு. அப்படிதான் நம்ம புரிந்துக்க வேண்டியிருக்குதா? இதன் பின்னணி இருக்கக்கூடிய தகவல்கள் என்ன? அதாவது 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது அதிமுக பாஜக இடையே கூட்டணி உருவானது. அதன் பின்னர் நடைபெற்ற அடுத்த வந்த தேர்தலிலும் கூட்டணி தொடர்ந்தது. 2021 சட்டமன்ற தேர்தலிலும் கூட்டணி தொடர்ந்தது. 2021 சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு கூட்டணி இரு தரப்பிலுமே மாறி மாறி விமர்சனங்களை முன்வைத்து வந்தார்கள். குறிப்பாக வந்து அதிமுகவின் தோல்விக்கு பாஜக கூட இருந்ததுதான் என்று இவர்களும், அவர்கள் அதிமுகவால் தான் நாங்கள் தோறும் என்று அவர்களும் மாறி மாறி கூறி வந்தார்கள். அது மட்டுமின்றி அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா மற்றும் மறைந்த தலைவர் அண்ணா போன்றவர்கள் குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசிய கருத்துக்களும் இருதரப்புக்கும் இடையே மோதலை அதிகப்படுத்தியது. இதன் உச்சகட்டமாக கடந்த செப்டம்பர் மாதம் பாஜகவுடன் கூட்டணியை முறித்துக் கொள்வதாக அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூடி தீர்மானம் நிறைவேற்றியது. அதாவது பாஜகவுடன் கூட்டணியை முறித்துக் கொள்வதாக அதிமுக அறிவித்து விட்டாலும் பாஜக தரப்பிலிருந்து எந்தவித அதிகாரப்பூர்வ தகவலும் வெளியிடப்படவில்லை. இரு கட்சிகளிடையே கூட்டணி முறிந்து விட்டதாக அதிமுக மட்டுமே திரும்ப திரும்ப கூறி வந்தது. அதே நேரத்தில் அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த புதிய தமிழகம், தமாக போன்ற கட்சிகள் கூட்டணி தொடர வேண்டும் என்பதே தங்கள் விருப்பம் என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வந்தார்கள். அண்மையில் கூட தமிழகம் வந்திருந்த ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல், பாஜகவை சேர்ந்த ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எதுவும் அரசியலில் எதுவும் முடிந்து போய்விடவில்லை என்று அதிமுகவுடன் மீண்டும் கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது என்று சூசகமாக குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அப்போதும் அதிமுக தரப்பில் அதற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டது. நாங்கள் கூட்டணி முறிந்து விட்டதாக கூறினோம் என்று அதிமுகவின் செய்தி தொடர்பாளராக அடிக்கடி செய்தியாளர்கள் சந்திக்கும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். அதிமுக தரப்பில் கூட்டணி முறிந்து விட்டதாக அவ்வப்போது கூறினாலும் பாஜக தரப்பிலிருந்து மௌனமாகவே இருந்து வருகிறார்கள். அண்மையில் கூட பாஜகவின் மாநில பொதுச்செயலாளரான ராம சீனிவாசன் எங்களுடன் கூட்டணி வைக்காவிட்டால் அதிமுக வாக்கு வங்கி இலக்க நேரிடும் என்று சூசகமாக எச்சரிக்கை விடுத்திருந்தார். அதன் தொடர்ச்சியாகவே தற்போது தமாக தலைவரான ஜி.கே. வாசன் நேற்று எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசினார். இரு கட்சிகளுடைய, அதாவது அதிமுக தமாக இடையே கூட்டணி குறித்து பேசவில்லை என்றாலும் அரசியல் மற்றும் மற்ற விவகாரங்கள் குறித்து பேசியதாக அவர் கூறியுள்ளார். இதன் மூலம் அதாவது பாஜகவின் தூதராக அதிமுகவை ஜி.கே. வாசன் சந்தித்து பேசியிருக்கலாம் என அரசியல் வட்டாரங்கள் பேசப்படுகிறது. அது மட்டுமல்ல, நேற்று நான் சந்தித்தது முதல் முறை அல்ல, ஏற்கனவே கடந்த 15 நாட்களுக்கு முன்பே எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசினேன், அது யாருக்கும் தனது கட்சி நிர்வாகிகளுக்கே தெரியாது என்றும் ஜி.கே. வாசன் கூறியுள்ளார். இதன் மூலம் அதிமுக பாஜக கூட்டணியை மீண்டும் புதுப்பிக்க முயற்சிகள் தீவிரமடைந்திருப்பது தெரிய வந்துள்ளது. இப்ப ஜி.கே. வாசன் அளித்த பேட்டியை நம்ம மீண்டும் ஒரு முறை கேட்டோம்னா இன்னும் நமக்கு தெளிவா தெரியும்.
நன்றி முனுசாமி, தகவல்களை வழங்கியமைக்கு. மாட்டேன்னு சொன்னீங்க. சரி, இப்ப நேத்து EPS மாட்டேன்னு சொன்னீங்க. திருப்பி அலைன்ஸ் வர்றதுக்கு ரீகன்சிடர் பண்ணணும்னு எதுவும் உங்க சார்பில் எதுவும் கோரிக்கை வச்சீங்க சார்? யூடியூப் ப்ரூட்டஸ் அதான் சொல்லிட்டேன் நான் வந்து சார், நான் சொன்னேன், நான் வந்து இரண்டாவது முறை சந்திக்கிறது தான் பத்திரிகைக்கு தெரியுது. முதல் முறையே நான் 5 நாள் முன்னாடி இல்லையே, நான் வந்து அவர் ரொம்ப சீனியர் ரிப்போர்ட்டர், அவர் சீனியர் ரிப்போர்ட்டர், அதனால் அவர் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பதில் சொல்லுவோம். நான் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமாக செல்லும்போது தான் நான் பத்திரிகை நண்பரிடம் சொல்ல வேண்டும், புகைப்பட கலைஞர்களிடம் சொல்ல வேண்டும், என்னுடைய இயக்கத்தினுடைய தலைவர்களுக்கு நான் சொல்ல வேண்டும். நான் போனது என்னுடைய ஆஃபீஸுக்கே தெரியாது, நான் என்னுடைய ஓட்டுநருக்கு மட்டும்தான் தெரியும். அப்புறம் எப்படி நான் 3வது நபர் சொல்கிறது? இது ஒன்று எனக்கு இது போட்ட சந்திப்பு புதிதல்ல, புதிதல்ல. இல்லை, அதான் சொன்னேன், நேச்சுரலி இருக்க தானே செய்யும். தேர்தல் சமயத்தில் இல்லை நான் சும்மா நலன் விசாரிச்சுட்டு வந்துட்டேன், தேர்தலை பற்றி பேசலைன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? நான் தான் சொல்கிறேன்ம்மா, நான் வந்து என்னுடைய கட்சியினுடைய பொதுக்குழு முடிவுக்கு பிறகு தான் தேர்தல் சம்பந்தமாக யாரை சந்தித்தாலும் உறுதியாக பேச முடியும். அதுவரையில் என்னுடைய சந்திப்பு நாட்டு நலன், எதிரியை வீழ்த்துவது, அப்போ புரிஞ்சுக்க வேண்டியதான் நீங்கள். அதுக்கெல்லாம் பலமாக இருக்கணும் இல்லையா? அது மாதிரி தானே எல்லாரும் நினைப்பாங்க, அது மாதிரி தான் நானும் நினைப்பேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.